ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 14,000 நிதியுதவி வழங்கப் போவதாக தமிழக அரசு ஒரு சூப்பரான அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிதி உதவி யாரெல்லாம் பெற முடியும், என்னென்ன ஆவணங்கள்லாம் கொடுக்கணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி, ஸோ இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி அளிக்கும் வகையில் அரசு சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே கர்ப்பிணிகள் கருத்தரித்த 12வது வாரத்துக்குள்ளே பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவினை ஆரம்ப சுகாதார செவிலியர்களிடம் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு எண் விவரங்களை கொடுத்து இதற்கான பிக்மி எண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனையடுத்து இவர்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 2,000 வரவு வைக்கப்படும். 4வது மாதத்தில் 2வது தவணையாக ரூபாய் 2,000 வழங்கப்படும். உலர்த்தின மேம்படுத்தும் வகையில் சத்து மாவு, இரும்புச்சத்து, டானிக், உலர் திராட்சை, பிளாஸ்டிக் கப், பாக்கெட், ஆவின் நெய், அல்போன்சா மாத்திரை, கதர் துண்டு அடங்கிய ரூபாய் 2,000 மதிப்பிலான பெட்டகம் வழங்கப்படும். அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு பிறகு 3வது தவணையாக ரூபாய் 4,000, குழந்தைக்கு தடுப்பூசி போடும் காலத்தில் 4வது தவணையாக ரூபாய் 4,000, குழந்தைக்கு 9வது மாதம் முடிந்தவுடன் 5வது தவணையாக ரூபாய் 2,000 எனவும் மொத்தம் ரூபாய் 14,000 ரொக்கம் மற்றும் 4,000 மதிப்புள்ள பெட்டகம் என ரூபாய் 18,000 மதிப்பிலான உதவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழே இதுவரை ரூபாய் 11,702 கோடி ரூபாய் நிதி 1.14 கோடி பெண்களுக்கு வழங்கப்பட்டு இருக்குது. பிரதம மந்திரியின் மாத்ருவந்தனா யோஜனா திட்டத்தின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது அந்த திட்டத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிதி உதவி இனி 3 தவணைகளில் வழங்கப்படும். அதன்படி ரூபாய் 6,000 கர்ப்ப காலத்திலும், குழந்தை பிறந்ததும் 4வது மாதத்தில் ரூபாய் 6,000 மற்றும் 9வது மாதத்தில் ரூபாய் 2,000 வழங்கப்படுகிறது. அத்துடன் 3வது மற்றும் 6வது மாதத்தில் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படும். இந்த நடைமுறை ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவிப்பு பற்றினாக்கா, கர்ப்பிணி காலத்தில் பெண்களுக்கு வழங்கக்கூடிய இந்த இலவச சலுகைகளை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெற முடியாது. 3 தவணைகளில் உங்களுடைய இந்த உதவித்தொகை வழங்குறாங்க. ஸோ இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த திட்டம் பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது உங்கள் கிராமத்திலேயோ இல்லை நகரத்திலேயோ இருக்கீங்கனாக்கா, உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய நர்ஸிங்கை நீங்கள் அணுகி இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். ஸோ தேவைன்றவங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டும் பேங்க் புத்தகத்தையும் எடுத்து கருத்தரித்த 12வது மாதத்தில் நீங்கள் போயிட்டு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய ஏரியா நர்ஸுக்கிட்ட. ஸோ நிறைய பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற்று இருப்பாங்க. ஒரு சில பேர் இன்னும் இந்த திட்டத்தை பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த திட்டத்தின் மூலமா ஏற்கனவே நிறைய பேர் பயன்பெற்றிருக்கீங்கனாக்கா உங்களுடைய கருத்தை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.